வெல்கம் டு தி நேதாஜி கட். வணக்கம் ரஜினி. ரஜினி, உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்க போறது வந்து ப்ரீ மேட்ச் ரிவ்யூ சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இது வந்து சேப்பாக்ல நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வந்து எப்படின்னா மொத்தம் 31 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 19 மேட்ச் சிஎஸ்கே வின்னு அண்ட் 12 மேட்ச் வந்து டிசி வின்னு. ஸோ இந்த விஷயத்துல பார்த்தோம்னா சிஎஸ்கே தான் லீட் பண்றாங்க. பட் கரண்ட் ரெக்கார்ட் விச் இஸ் சைக்காலஜிக்கலா இருக்கட்டும் ஆர் ஃபார்மா இருக்கட்டும், டிசி இஸ் த ஃபேவரட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு அவுட்லைனா சொல்லணும். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். அண்ட் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரஜினி, உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு கட் ஃபீல் இல்லை இந்த மாதிரி எனக்கு தோணுது. மழை கண்டிப்பா வராது கமல், அது எனக்கு நல்லா தோணுது. அதை தாண்டி வந்து வரணும்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து they will open their account today. ஏன்னா அது ஓப்பன் பண்ணாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வேர்வை தலை ஃபுல்லா இறங்கும் போது எப்படி பக்கத்துல எவனா அவரை பார்த்தாலும் அடிக்கலாம் போல டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி 2 பாயிண்ட் கிடைச்சதுன்னா கொஞ்சம் மனசு காதலா இருக்கும். அதுதான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை கடிச்சு வச்சு மிருதா மிருதான்னு சாங்கி போட்டா கூட ஆச்சரியப்படுறது. நான் மட்டும் இல்ல, ஊரே அப்படிதான் இருக்கு, அப்படி வெயிலு. உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு கமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? இந்த மேட்ச்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ச்ல என்ன ஏன் சூப்பரான விஷயம் சொன்னா, சிஎஸ்கேக்கு வந்து ஸ்பின் தான் அசஸ் பண்ணும் முன்ன மீன்ஸ் ட்ரெடிஷ்னலாவே நமக்கு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுமே ஒரு ஸ்பின் டிபெண்டன்சியான டீம் தான் மிடில் ஆர்டர்ஸ்ல. அண்ட் நாளைக்கு ஒரு பாட்டான விக்கெட் தான் எப்படி இப்போ ஐபிஎல்ல மோஸ்ட்லி நடக்குது. நாளைக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டீமுமே அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த், டிசியோட மெயின் ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ், நமக்கு மெயின் ஸ்ட்ரென்த் பேட்டிங். ஸோ அப்படிங்கும்போது அந்த டீம் எப்படி ரெண்டு கோப்ப பண்ண போறாங்கிறது ஒரு மாதிரி என்னால இது ஒரு அனாலிசிஸா நம்ம திங்க் பண்ணனும் நினைச்சா கூட எப்படின்ற மாதிரி தான் பேட்டிங் நல்லாவே இருக்கு கமல். என்ன சொல்றீங்க? நேத்துக்கு லாஸ்ட் பேட்டிங் இல்லன்னு சொல்லல, அவங்களோட பவுலிங் அந்த அது அப்சல்யூட்லி ட்ரூத். நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை சொல்ல வரேன். அதாவது இப்ப நமக்கு தான் பவுலிங் வீக்னஸ் இருக்கு, அந்த டீம் கிட்ட பவுலிங் ஸ்ட்ரென்த் இருக்கு, பின் டிபெண்டன்சி. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிட்ச்ல எப்படி அவங்க அந்த பவுலிங் கொண்டு வர போறாங்க? அக்சர் பட்டேல் ஒரு ஆள் வச்சு தான் அவங்களால மூவ் பண்ண முடியும்ன்றது எனக்கு தோணுது. ஆர்எல்ஸ் who knows, நாளைக்கு ஸ்பின் ட்ராக் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து சஹல் போட்டார் இல்லையா, சஹல் போடும் போது இவர் ஸ்லோ த்ரூ தி ஏர் பிச் குறித்து நல்லாவே டேர்ன் இருந்தது. அதான் ஸ்லோவா போட்டா டேர்ன் ஆகுது சேப்பாக்கல. அது கொஞ்சம் ரிஸ்க் சொல்றாங்க மெயின்லி. குல்தீப் மேபி பிச் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அக்ஷர் நேரா கண்ட்ரோல் பண்ணி போட்டாலே போதும். லைன் லென்த் மட்டும் அவர் வந்து அக்ஷர் வந்து ஈக்குவல் டு ஜடேஜா தான் என்ன கேட்டா. அந்த பவுலிங் விஷயத்துல எகனாமிக்கலா போற விஷயத்துல சொல்ல வரேன். he can easily manage. அவங்க பெருசா ஸ்பின்னை பத்தி ஐயோ ஒர்க் ஆகாம போயிடுமோலாம் அங்கே ஒரியெல்லாம் பண்ண தேவையில்ல. லைக் லாஸ்ட் டைம் தே டிட் குட், அதெல்லாம் இல்லை. எதுவுமே ஃபிளாஸ் மாதிரிலாம் எனக்கு பெருசாக தெரியல. லாஸ்ட் பாலை தவிர்த்து, லாஸ்ட் பால் பிஃபோர் தட் பால், அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் லைக் வெரி குட். சிஎஸ்கே வந்து என்ன புது மேபி நியூ சேஞ்ச் ஏதாவது கொண்டு வர போறாங்களா? அகில் ஹுசைன் ஏதாவது கொண்டு வர போறாங்களா? இல்லை குர்ஜப்ரீத் சிங் ஏதாவது உள்ள கொண்டு வர போறாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு அதிகமாக இருக்கு. அது கொண்டு வந்தாங்கன்னா ஹவு டெல்லி இஸ் கோயிங் டு ஆக்ட் அப்படின்றத நான் பார்க்கலாம். நைஸ். ஆக்சுவலி நீங்க சொல்ற லாஜிக்ல குர்ஜப்ரீத்தை விட எனக்கு அகில் ஹுசைன் ஏன் இப்ப படுதுன்னா, நூர் அஹ்மத் இஸ் ரியலி a குட் ஸ்பின்னர். நான் இல்லனே சொல்ல, பட் he can't be a லீடிங் ஸ்பின்னர். ஓகேவா? அப்படிங்கும்போது இஃப் அகில் ஹுசைன் இன் பிளேஸ் இட் கேன் பி a குட் ஆப்ஷன் பிகாஸ் கலீல் அண்ட் கம்போஜ் நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க உள்ள கொண்டு வந்தோம்னா ஒரு ஆள் மேட்ச் பண்றதுக்கு அந்த ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் ஆப்ஷன் சாலிடா இருக்கு. ஜேமி ஓவர்டனோட சேர்த்து மொத்தம் 3 பவுலர்ஸ். ஏனியோ ஜேமி ஓவர்டனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் போக தான் போகுது. அந்த லாஜிக்ல ஐ ஃபெல்ட் ஒரு எட்ஜ் வந்து அகில் ஹுசைனுக்கு கொடுக்கலாம்னு தோணுது, குர்ஜப்ரீத்தை விட இதுக்கு தோணுதுன்னு சொல்ல வரேன். பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு ரூல் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு தெரிஞ்ச அகில் ஹுசைனை உள்ள கூட்டு வருவாங்களான்னு தெரியல. எனக்கு கூட்டிட்டு வரணும். ஏன்னா அகில் ஹுசைன் நீங்க வந்து ஸ்பின்னரா பாக்குறத விட ஒரு பவர் பிளேல போடுற ஒரு குயிக் பவுலரா வேணா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி அதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம டெத்துல இப்போதைக்கு கம்போஜ் வந்து சூப்பரா பண்ணல, பட் ஒரு நம்ம டீமோட என்வரான்மெண்ட்ல ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆள்னா கம்போஜா படுதுங்கும் போது கம்போஜுக்கு அப்படியே நமக்கு தூக்கி வைக்க முடியும், அதாவது டெத்துக்கு வைக்க முடியும் இஃப் அகில் ஹுசைன் இஸ் இன் பிளேஸ். பிகாஸ் குர்ஜப்ரீத்துமே ஒரு மிடில் அண்ட் டெத் ஒரு பவுலர் தான். அந்த லாஜிக்ல சொல்ல வரேன். அந்த பிக் நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரேவிஸ் இஸ் கோயிங் டு ப்ளே தி நெக்ஸ்ட் மேட்ச் அண்ட் லெட்ஸ் கட் இன்டு இட். அத உள்ள போய் பேசலாம். லெட்ஸ் கட் இன்டு இட். செக்மெண்ட் நம்பர் 1, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வெர்சஸ் கேஓஸ். அதாவது இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் நடக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக பார்த்தோன்னா சைக்காலஜிக்கல் வச்சு டிசிக்கு தெரியும். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்ல தே கேன் கிவ் ஈக்குவல் காம்படிஷன், ஈவன் மோர் ஆல்சோ. பவுலிங்ல தே கேன் கிவ் மோர் ஆல்சோ. ஸோ அந்த லாஜிக்ல இது ஸ்கிரிப்ட். கேஓஸ்னா நம்ம என்ன கேஓஸ் நடக்கலாம், இது நடந்து நாளைக்கு வின் பண்ணவும் சான்ஸ் இருக்கு, இப்படி மாறவும் சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ ஃபோர்காஸ்ட் என்னவா இருக்கும்னா, எனக்கு நீங்க கேட்டீங்க கேஆஸ் என்ன ஏதாவது காசு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு கேஆஸ் எதுவுமே காசு ஆகுது, ஆனா கார்னேஜ் மேபி காசு ஆகும். பிரேவிஸோட கார்னேஜ் நான் எதிர்பார்க்கறேன் நாளைக்கு மேட்ச்ல. இஃப் ஹி கம்ஸ் குட் இஸ் வில் பி வெரி அன்ஸ்டாப்பபிள் டுமாரோ. எனக்கு தெரிஞ்சு அவனோட கார்னேஜ் நான் எதிர்பார்க்கறேன் ரொம்ப. சப்போஸ் அவன் ஃபெயில் ஆவானா யாரை வச்சு ஃபெயில் ஆவான்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு ஒரு ஆள் தோணுது. யாரால ஃபெயில் ஆவான்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவனாலதான் ஃபெயில் ஆவான். அவன் அவுட் ஆன நான் எல்லா மேட்சும் பார்த்தேன். அவன் வந்து அவனை யாரை விக்கெட்
சொல்லி எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் அவன விக்கெட் சொல்லி எடுக்கிற மாரி இல்ல. அவன் தான் அவுட் ஆகுறான். இல்லாட்டி வந்து மேட்ச்ல ஏதோ ஒரு பேட் சிச்சுவேஷன், ஒரு பேட் பால் ஆர் அவன் டே இல்லன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஆமா. சிச்சுவேஷன் தான் அவுட் ஆயிருக்கான் இது வரைக்குமே சோ ஃபார். மேபி நாளைக்கு மேபி எனக்கு அக்ஷர் பட்டேலோ, குல்தீப் யாதவ் மேன் கேன் ப்ரூவ் மீ ராங் ஆர் லுங்கி என்கிடி கேன் ப்ரூவ் மீ ராங் ஆர் நட்ராஜன் எனக்கு கேன் ப்ரூவ் மீ ராங். எக்ஸாக்ட்லி அந்த மனுஷன் நான் சொன்னேன். எனக்கு வந்து 2 பேரு. ஒன் இஸ் இங்கிடி அண்ட் நட்ராஜன். அண்ட் அக்சர் நீங்க சொல்லும் போது எனக்கு தோணுது, ஹி கேன் பி அன் அப்படின்னு தோணுது. பட் அக்சர் வந்து பவர் பிளேல போட்டு மிடில் ஒரு ஸ்டார்டிங்ல முடிச்சிருவாரு. அந்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரவேஸ் உள்ள இறங்குற மாதிரி ஒரு சினாரியோ நம்ம ஓபனர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா, அப்படிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி தான் நட்டு ஆர் இங்கிடி இஸ் கோயிங் டு பி அ குட் மேட்ச் அப் ஆக்சுவலி. ஆனா ஓகே. ஆக்சுவலி அது வாய்ப்பு ஸோ இருக்கு நான் ஃபீல் பண்றேன். அதோட அதிகமா நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு ரீசன்காக எஸ், மட்டும் பிரவேஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னால மட்டும்தான். இப்படி நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி அடிஷன் வருதுன்னு சொல்றீங்கல்ல. ஆனா அதே டைம்ல ஆப்போசிட் சைட்லயும் பாருங்களேன். ஆப்போசிட் சைட்ல மீன்ஸ் பவுலிங் விஷயத்துல சொல்றேன். முகேஷ் குமார் ஹி கேன் பி a threat. பட் எனக்கு அதை தாண்டி இங்கிடி விஷயத்துல தான் எனக்கு தோணுது. ஸோ த்ரெட் தான் அவர் அது டிசிக்கு த்ரெட் தான். ஆமா. இல்ல இல்ல, நான் சொல்றது இங்கிடி சொல்றேன். முகேஷ் குமார் விட்டுட்டு இங்கிடிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சு சாம்சன் அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் ஹி கேன் பி a really good threat against the both. ஆனா இதுல மேட்ச் ருத்ராஜ் நல்லா கெய்க்வாட் கூட அதை இருக்கும். ஹேண்டில் பண்ண ஆமா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேண்டில் பண்ண நல்லா தைரியமா பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல ட்ராப் ஆக கூட சான்ஸ் இருக்கு. கோயிங் டு பி a match up பிகாஸ் 2 டீமுமே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயுமே சரி, அதாவது பவர் பிளேல இந்த டீமை 2 விக்கெட் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டீம் கொலாப்ஸ் ஆகும். ஒன்னு யாரு டிசிக்கு, ஓகேங்களா. சிஎஸ்கே அப்படிங்களா? அவங்க கொலாப்ஸே பண்ண தேவையில்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க 4 விக்கெட் 23 ரன் 4 விக்கெட் அடிப்பாங்க. ஆனா ஓகே, கொலாப்ஸ் எடுத்துருவாங்க. ஆனாலுமே அவங்க வந்து நடுவில் ஏதோ டாக்டிக்கல் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அதேதான், கம்மிங் குட் தானே. நடுவுல தான் அவங்க ஆடுறாங்க. அதான் நடுவுல தான் கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஆனா நடுவுல கம்பேக் கொடுத்த 2 மேட்ச்மே அவங்க சேஸ் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க எடுக்கிறாங்க, அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா மிடில்ல வந்து அவங்க ஃபயர் பண்றதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுற மாதிரி நம்ம டீம்ல ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு லக் ஆமா ஃபேக்டர், அவங்க ஒரு 3 ஜேமி மேட்சஸ்மே ஓட்டனோட டெக் சேஸ் அடிக்கிற தான் சான்ஸ் பண்ணிருக்காங்கல சோ ஃபார் டிசி. எக்ஸாக்ட்லி. ஆமா, நாளைக்கு அதுவே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நடந்து இப்படி யோசிச்சு பாருங்க. டிசி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, பவர் பிளே கொலாப்ஸ் இது வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் தான் நடக்கல. நாளைக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா மிடில் ஓவர்ல ஜேமி ஓட்டன் அந்த டெக்ல அடிக்கிற பவுலிங் அண்ட் தென் ஹூ நோஸ் நூர் அகமது வந்து நடுவில் அந்த எக்கனாமிக்கலா வரும்போது ஜேமி ஓட்டன் மிக்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டா ஒரு சான்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. கிரிப்டா பார்த்தனா டிசி இஸ் பவர்ஃபுல். பட் கேவோஸ்னா இந்த கேவோஸ் அங்க நடந்துச்சுன்னா இட் வில் பி குட் மேட்ச் அப். ஐ மீன் குட் மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்ல வரேன். ஆனா இந்த சிஎஸ்கே எனக்கு ஃபேவர் என்னன்னா நடந்தா ஓகே, பட் அந்த அளவுக்கு டேமேஜ் காஸ் பண்ற அளவுக்கு நம்ம பவுலிங் லைன் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு தான் பவர் பிளேல அக்யூலேஷன் வில் பி a great fit. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல கமல் எனக்கு. ஏன்னா தே ஹேவ் 7 லெஃப்ட் ஹேண்ட் ஆமா. டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அவங்க வந்து எத்தனை வருவாங்கன்னு தெரியாது. அதாவது நிதிஷ் ராணாலாம் வந்து அந்த மஞ்ச சொக்கா சென்னை கிரவுண்டை பார்த்தாலே அவர் என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு உள்ள இருக்க ஒரு ஆமா, மான்ஸ்டர் வெளில வருவான் அவனுக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி செக்மெண்ட் 2. பிளேட் விசஸ் வால். பிளேட் மீன்ஸ் பேட், வால் மீன்ஸ் பவுலர்ஸ். ஓகேவா, இந்த பேட்ஸ்மேன் இங்க ஃபயர் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த பவுலர் வந்து இருக்கிறதுனால இந்த பேட்ஸ்மேன் ஃபயரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே சேம் பிளேயிங்ல வந்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி சிஎஸ்கே வந்து அடிஷன் ஆஃப் பிரவேஸ் மட்டும் தான் உள்ள கொண்டு வருவாங்க. மேக்கென்ட்ரி அகிலேஷ் கொண்டு ஆடுவார்னு தெரியல சொல்றீங்களா? எனக்கு. ஐ திங்க் ஹி வில் பிளே தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ்லாம் செஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மேட் என்ட்ரி ஷோர் ஷாட்டா உள்ள ஆடுற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேர் இஸ் ஒன் மோர் கை. ரீசெண்டா எனக்கு அதான் நான் சொன்னேனே, எனக்கு வந்து இது ஒரு பயமா இல்ல உண்மையில அப்படி நடக்க போதான்னு தெரியல. அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஜாக் ஃபோக்ஸ் பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு பயம் வருது. அவர் ஒரு நியூசிலாண்டோட முகேஷ் ஸ்டார்க்கு அப்படிங்கும் போது பயம் வேற வருது. ஐயோ உள்ள ஆட் பண்றாங்களா, அவசரப்பட்டு ஒரு பிளான் போடுறோம் பாரு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வச்சு ஆப்போசிட் கிங் ஓபன் பண்ணி காட்டுற மாதிரி காட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு அவர் நல்ல பயமும் பவுலர் இருக்கு. தானே. அவர் என்ன நல்லா இன் ஸ்விங் போடுறாரு, அவுட் ஸ்விங் போடுறாரு, 120 நான் அன்னைக்கு மேட்ச் முடிச்ச கிலோமீட்டர் போடுறாரு. பேசுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க கமல். பெருசாக சிஎஸ்கே இது பண்ண மாட்டாங்க. டெல்லி வில் கம் வித் சேம் பிளேயிங் லெவல் கமல். அவங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஆர்மர், அதாவது இந்த பேட்ஸ்மேன் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேல பிரவிஸ் சொன்னீங்கல்ல, லைக் அந்த மாதிரி சொல்லலாம். கேஎல் ராகுல் நிதிஷ் ராணா வில் எக்ஸ்ப்ளோர்ட் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா கேஎல் ராகுல் ஆல்வேஸ் வாண்டட் டு டூ, ஐ மீன் எஸ் டன் வெல் இன் சேபாக். அதே போல எனக்கு நிதிஷ் ராணாமே வந்து அவர் சென்னைனாலே அவர் அடிப்பாருங்க. அவர் அந்த மாதிரி ஒரு வாட் டு யூ திங்க் அபௌட் ரிஸ்வி? ரிஸ்வி வரைக்கும் பேட்டிங் விக்கெட் விழுமான்னு எனக்கு தெரியல. விழுந்து ரிஸ்வி உள்ள வந்தாருன்னா மேபி he might score some 30 runs or 20 runs அடிப்பார். ரொம்ப பெரிய நாக்லாம் அடிக்க மாட்டார் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நீங்க சொன்ன 2 பேரோட சேர்த்து இன்னொரு ஒரு ஆளை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் நாளைக்கு வந்து ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. மில்லர் அடிப்பார் சேம் 20 30 இந்த மாதிரி ஒரு அவரோட ரோல் முடிச்சுட்டு போனாரு, அந்த மாதிரி இருக்கும். த crucial guys are these 3 நீங்க சொன்னதான். கேஎல் ராகுல், எனக்கு நிதிஷ் ராணா, அசுதோஷ் சர்மா கூட ஆட் பண்ணிக்கோங்க என்னோட லிஸ்ட்ல. ஓகே சூப்பர். ஆக்சுவலி ஹி இஸ் a good potential. ஆனா இது வரைக்கும் அவர் வந்து இறங்கவே இல்லை. ஆக்சுவலி உண்மை சொன்ன பேட்டிங் நாளைக்கு நமக்குன்னு இறங்குவான். நான் தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. வேற யாருன்னா எனக்கு வந்து சிஎஸ்கேல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கோயிங் டு பி a key and as you have mentioned டிவால் பிரவிஸ் along with that நாளைக்கு கார்த்திக் சர்மா ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் தேர்.
குல்தீப் அண்ட் தென் அக்ஷர் இருக்கிறதுனால கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு ஆமா சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா கார்த்திக் சும்மா கொஞ்சம் ஏர்லியா வந்தா நல்லா இருக்கும் என்ன கேட்டா. அவரு கண்டிப்பா. லேட்டரானா வந்தா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவர் ஆமா. ஏர்லியா சர்ஃப்ராஸ் கான் வந்தாருன்னா வந்து சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. பிகாஸ் ஆஃப் தி இன்கிடி ஃபேக்டர் அக்செப்ட் எல்லாம் இருக்கனால அந்த நீங்க சொல்லுவீங்களா 30 ரன்ஸ் 10 பால்ஸ் 30 ரன்ஸ் அந்த நாக்லோட இருக்கும். கார்த்திக் சர்மா, டெவால் பிரவிஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 3 பேருமே வந்து சிஎஸ்கேவோட ஒரு பிளேடா இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வால் பெர்ஸ்பெக்டிவ் கலீல் அகமதுன்னு எனக்கு தோணுது. கம்போஜ் வந்து லைக் பெருசா எனக்கு தாட் வரல. ஆனா கலீல் கேன் பி அ குட். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பவுலிங்ல? ரெண்டு எனக்கு பவுலிங் எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ வில் டிஃபர் வித் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் யூ ப்ரொபோஸ்டு. எனக்கு வந்து நீங்க ஓகே. ருத்துராஜன் சொன்னீங்க, எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் இன்னும் ஃபயர் ஆவார்னு தோணுது. எனக்கு என்னன்னா ஏன்னா இ டுக் அ பிரேக் நவ். அவர் ஊருக்கு போயிட்டு வெளில வராரு. தட்ஸ் ஒன் ரெஃப்ரெஷ்மெண்ட் அங்கே நடக்கும் மைண்ட்ல. அது ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து டெவலப் பிரேவிஸ். பிரேவிஸ் இஸ் வெரி வெரி ஹங்க்ரி அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் இட் அவுட். எனக்கு வந்து அவன் ரொம்ப ஆரோக்கியப்படாத போயிடக்கூடாது. அது மட்டும் தான் நான் வந்து பிரேவிஸ் கிட்ட பார்க்குறேன். கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி பவுலர் அசஸ் பண்ணி ஒரு நல்ல நாக் நான் ஆடணும் மைண்ட் செட்டோட உள்ள வந்தானா இ வில் டெஃபினெட்லி டெலிவர் தட். அது ஒன்று. இன்னொன்று நான் எதிர்பார்க்கறது வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்க கார்த்திக் சர்மான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து தோணுச்சது. ஆமா கார்த்திக் ஓகே. சர்மாக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. எனக்கு ருத்ராஜ் ஏன் அப்படி தோணுதுன்னா பிகாஸ் நம்ம எம்ஜிஆர் இல்ல அவரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சோ நம்ம எம்ஜிஆர் வந்து 4வது மேட்ச் சொல்லி அடிப்பாருன்னு ஒரு சொல்லியே நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அந்த 3 மேட்ச். பயல இல்ல ஆமா இல்ல எனக்கு என்ன தோணுது. நீங்க சொல்றது வந்து அப்சல்யூட் ட்ரூத், அப்சல்யூட் கரெக்ட். அவன் பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு 3 அடி அவர் வாங்கிடுவாரு. அப்புறம் 4வது 5வது தான் அவர் கொடுக்க ஆரம்பிப்பாரு ஃபுல்லா. ஸோ அதான் ருத்துராஜுக்கு வந்து அந்த ஒரு பேட் ரெக்கார்ட் ஆஃப் சேசிங் வென் சேசிங் 180 பிளஸ்ல வந்து ஹி ஹேஸ் வெரி சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன், அதுதான் உண்மை. ஸோ நாளைக்கு எனக்கு என்னமோ சேசிங் எடுத்துட்டு ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ரன்ஸ் தேத்தனாருன்னா சேஸ் கொஞ்சம் கற்றுக்கணுன்றது ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் சேசிங் ஆல்சோ. ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயருக்கும் பிளேயர் வித் குட் குவாலிட்டிக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ விராட் கோலி ஹேஸ் த குவாலிட்டி அண்ட் ஆல்சோ இஸ் த வேர்ல்ட் கிளாஸ். ஏன்னா ஹி இஸ் ஏபிள் டு சேஸ் ஃபார்மடபிள் ஸ்கோர்ஸ். சிங்கிள் ஹேண்டா ஜெயிச்சு கொடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரி ருத்ராஜ் கிட்ட குவாலிட்டி இருக்கு. இஃப் ஹி ஹேஸ் டு ரீச் தட் வேர்ல்ட் கிளாஸ்னா திஸ் இஸ் தட் கேப் ஹி ஹேஸ் டு ஃபில் நவ். எக்ஸாக்ட்லி ரஜினி. பட் கோலி வந்து அது அவரே கத்துக்கிட்டாரு. தட் இஸ் ஆக்சுவலி ஒன் தட் இஸ் வை மேக் வந்து ஹிம் அது ஒரு கிரேட். சேலஞ்சா கோலி தோனி 2 பேர்கிட்ட நான் காமனா நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து ப்ரெஷர் இருக்கும்போது தே பெர்ஃபார்ம் வெரி வெல். அந்த ஒரு டைம் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தே அப்சார்ப் த ப்ரெஷர். அது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு தே எக்ஸ்பிரஸ் தேர் தி பெஸ்ட். ஈவன் தோனி கூட எண்ட்ல முடிப்பாங்க. ஓகேவா? ஆனா கோலி வந்து அதை கொண்டு வரும் பாத்தீங்களா, மேட்ச் ஃபுல்லாவே கொண்டு வந்துறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 50 பால் 60 பால் இல்ல ஒரு 10 பால் 5 பால் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வரதுங்கிறது தோனியோட காம்னஸ் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். தட் இஸ் டிஃபரெண்ட் திங். ஓகேங்களா? ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ப்ரெஷர் இருக்கிறது எல்லாத்தையும் மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்காம இவனே ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணிட்டே வரதுங்கிறது வந்து அந்த விஷயத்துல கோலி இஸ் ஐ மீன் டிஃபரெண்ட் பிரீட் ஹி இஸ் இன் தட். கண்டிப்பா ஆக்சுவலா ஸோ அதுதான் எனக்கு ருத்ராஜ் அந்த கேப் ஃபில் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி ருத்ராஜ் ஃபில் தட் கேப். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அவரு நல்லா ரிலாக்ஸ்டா ஆடுறது அதெல்லாம் ஃபைன். இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு எனக்கு ருத்ராஜை பொறுத்த வரைக்கும்.